வணக்கம். எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டர்லேருந்து சதீஷ் பேசுகிறேன். வர நவம்பர் 3ஆம் தேதி சென்னையில் எக்ஸ்போர்ட் லைவ் மீட் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த மீட் முழுக்க புதுசாக எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்குள்ளே வர்றவங்க எப்படிப்பட்ட பொருளை தேர்ந்தெடுக்கணுங்கிறத பற்றி இருக்கும். இன்றைக்கி எல்லாருமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னாலே அக்ரோ ப்ராடக்ட்ஸ், ஸ்பைசஸ் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் கார்மெண்ட்ஸ், இதை பற்றி மட்டும்தான் அதிகமாக ட்ரைனர்ஸ் சொல்லித்தராங்க. புதுசாக உள்ள என்ட்ராகிறவங்களும் இந்த 3 ப்ராடக்ட்ஸில் ஏதாவது ஒன்று தான் தேர்ந்தெடுத்துட்டு வராங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், ஏற்கனவே பல லட்சம் பேர் போட்டி போட்டு ஓடுற இந்த ப்ராடக்ட்ஸில் புதுசாக வர நிறைய பேர் சஸ்டெயின் பண்ண முடியாமல் போயிடுறாங்க. அது மட்டும் இல்லை, பெரிசபிள், அதாவது சீக்கிரமாக கெட்டு போகிற தன்மையில் ப்ராடக்ட்ஸ் இந்த கேட்டகரியில் அதிகமாக இருக்கிறதுனால பல பேர் நஷ்டம் அடைஞ்சிடுறாங்க. இன்னும் பல நேரங்களில் பையர் கஸ்டமைசேஷன் அதிகம் கேட்கக்கூடிய ப்ராடக்ட்ஸும் இதில் நிறைய இருக்கிறதுனால பல நேரங்களில் சப்ளைஸ் கிடைக்காம அதை சோர்ஸ் பண்ண முடியாமல் திணறாங்க. அடுத்த ஸ்டேஜுக்கு அந்த கம்யூனிகேஷனை கொண்டு போக முடியாமல் அப்படி நின்றுடுறாங்க. உண்மையிலேயே ஒரு ப்ராடக்ட்ஸ் தான் இங்கே ஒருத்தரோட வியாபாரத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதையும் அதே வியாபாரத்தை ஒன்றுமே இல்லாமல் ஆகிறதையும் முடிவு பண்ணுதுங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சுருக்கமாக சொல்லணுன்னா, நீங்கள் சரியான ப்ராடக்ட்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு சிறந்த மார்க்கெட்டராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த ப்ராடக்ட்ஸை தேடி உங்கள் பின்னாடி பல மார்க்கெட்ஸ் போட்டி போட்டு ஓடி வர ஆரம்பிச்சிடும். ஸோ எப்படிப்பட்ட ப்ராடக்ட்ஸை நம்ம பிஸ்னஸுக்கு சூஸ் பண்ணுறது, நமக்கான சரியான ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப ஆழமாக, ரியல் டைமாக, ப்ராக்டிக்கலாக பலவிதமான கேஸ் ஸ்டடீஸோட லைவாக ப்ராக்டிஸ் கொடுக்க போகிறோம். இதில் யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட்டுக்கு புதுசாக வரவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எக்ஸ்போர்ட்டுக்கு ஏற்கனவே லைசன்ஸ் எடுத்தோம் இன்னும் பிஸ்னஸ் பண்ண முடியாமல் இருக்கிறவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எக்ஸ்போர்ட் பிஸ்னஸுக்கு இப்போ தான் ட்ரைனிங் முடிச்சுட்டு எப்படிப்பட்ட ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறது R&D பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, நீங்களும் வரலாம். ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி சின்ன லெவலில் பண்ணிகிட்ருக்கேன், கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், அது எப்படின்னு தெரியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எக்ஸ்போர்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், நாமளும் சொந்தமாக ஏதாவது எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சொந்தமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி வேலைக்கு போகாமல் தன்னோட ஏர்னிங்கை தானே உருவாகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஏன் டொமஸ்டிக் லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறேன், மற்ற போட்டியாளர்கிட்டருந்து விலைக்கு நின்று புதுசாக ஒரு பொருளை தேர்வு பண்ணி டொமஸ்டிக் வியாபாரத்தை இன்னும் டெவலப் பண்ண ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கலாம். படித்த, ஆங்கிலம் தெரிஞ்ச, கம்ப்யூட்டரில் பேசிக் லெவலில் ஒர்க் பண்ண தெரிஞ்ச ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். மற்றபடி தொழில் ஆர்வம் உள்ளவங்க மற்றவங்க எல்லாருமே வரலாம். நீங்கள் உங்கள் வருகையை பதிவு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மேற்கொண்டு அந்த மீட் பற்றியான டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. கற்றலிலும் புரிதல் நன்று. நன்றி.